த சசாங் ரிடம்சன் 1994 ரிலீஸ் ஆன த்ரில்லர் மூவி. இந்த படம் ஐஎம்டிபி டாப் ரேட்டிங்ல 9.3 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஸ்டீஃபன் கிங் அவர்கள் எழுதின ஒரு கதையை தழுவி எடுக்கப்பட்ட மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ஒரு வங்கி அதிகாரிங்க. அவர் வந்து அளவுக்கு அதிகமான பாசம் தன்னோட மனைவி மேல. தன்னோட மனைவி துரோகம் பண்ணதுனால கொன்னதுனால அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது, ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக சிறைச்சாலைக்கு போறார். அந்த சிறைச்சாலையில் அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், ஆனாலும் அதையும் மீறி தன்னோட சந்தோஷத்துக்காக சில விஷயங்கள் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற சிறை கைதிகளையும் நண்பர்களா மாத்திக்கிறாரு. அதே சமயத்துல அங்க இருக்கிற சிறை காவலர்கள், அதிகாரிகள் எல்லாரையுமே அவர் தனது சாதகமான ஒரு சூழ்நிலைகளை மாத்தி அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர் எப்படி வெளியே தப்பிச்சாரு, அவரு உள்ள பார்த்த வேலைகள் எல்லாமே அவருக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு. இதுதான் இந்த த சசாங் ரிடம்சன் அப்படின்ற ஸ்டோரியில அழுத்த நிறுத்தமா டைரக்டர் சொல்லியிருக்காரு. டைரக்டர் பிராங்க் டாரபோல்ட். இந்த படம் ஐஎம்டிபி டாப் ரேட்டிங்ல 9.3 கொடுத்துருக்காங்க. நீங்க டாப் ரேட்டிங்னு அடிச்சீங்கனாலே த சசாங் ரிடம்சன் தான் ஸ்டார்டிங்லேயே வரும். இது எப்படின்னா, ஃபீல் குட் மூவியாகவும் நீங்க எடுத்துக்கலாம், த்ரில்லராகவும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் வந்து தன்னை நேசிக்கிற மனுஷன் எங்க போனாலும் தன்னை நேசிச்சாலே மேக்சிமம் அவன் நினைக்கிற காரியம் எல்லாமே சக்சஸ் முடிஞ்சிடும். அதுவும் இங்கே பேங்க் மேனேஜரான இவரு பயங்கர புத்திசாலி. ஸோ அங்க இருக்கிற சிறை காவலர்களையும் சரி, சிறை கைதிகளையும் சரி தனக்கு ஏற்ற மாதிரி அவர் மாத்திடுறாரு. அவங்க செய்யற வேலைகள் எல்லாமே இவருக்கு சாதகமாக அவர் மாத்திக்கிறார். இதுல இருந்து ஈஸியா அசால்ட்டா தப்பிச்சு வெளியே போய் ஒரு சந்தோஷமான லைஃப். இந்த படம் ஆல் டைம் ஃபேவரட்ல நிறைய பேருக்கு இன்னைக்கும் பிடிச்ச படம். நீங்க ஹாலிவுட்ல பெஸ்ட் மூவிஸ்னு ஒரு 100 மூவி எடுத்துட்டீங்களா, த சசாங் ரிடம்சன் வந்து டாப்ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மற்றும் ஒரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சரவணன். இது நம் பூமி சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. ஜெயந்த்.